எங்களுடைய இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளரும் முன்னாள் தமிழகத்தினுடைய ஆற்றல் மிகுந்த முதலமைச்சருமாக திகழ்ந்த புரட்சி தலைவி அம்மா அவருடைய அண்ணன் மகன் தீபக் அவர்களுடைய முரண்பட்ட கருத்து திடீரென்று எப்படி ஏற்பட்டிருக்கிறது என்று எங்களுக்கு வியப்பாக இருக்கிறது. ஏனென்று கேட்டால் எங்களுக்கு வானமும் சிறகுமாக இருப்பதாக தொடர்ந்து இந்த இயக்கத்தோடு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மருத்துவமனையில் இருந்தபோதும் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்களுடைய அன்பையும் நட்பையும் பாசத்தையும் பெற்றவராக அருமை சகோதரர் தீபக் அவர்கள் திகழ்ந்தார். திடீரென்று முன்னுக்கு பின் முரணான கருத்துக்களை அவர் வெளிப்படுத்தி இருப்பது மிகுந்த வியப்புக்குரியதாக இருக்கிறது, ஆச்சரியத்துக்குரியதாக இருக்கிறது. அவரை யாரோ பின்னாலிருந்து இயக்கியிருப்பதாகவே நாங்கள் கருதுகிறோம். இருந்த போதிலும் கூட எப்போதுமே நாங்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய அன்பையும் மரியாதையும் எப்படி போற்றுவோமோ, அவருடைய உழைப்பையும் தியாகத்தையும் எப்படி மதிப்போமோ, அதை போலத்தான் அவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களை நாங்கள் மதிப்போம், போற்றுவோம். இதில் கருத்து வேறுபாடுகள் இருந்தால் பேசி தீர்த்து கொள்ளப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். மரணம் தொடர்பாக சில சந்தேகங்கள் இருக்கு, விசாரணை கமிஷன் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய மருத்துவ சிகிச்சை என்பது ஒரே மருத்துவரால் சிகிச்சை அளிக்கப்படவில்லை. பல்வேறு மருத்துவர் குழு புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு சிகிச்சை அளித்தது. செப்டம்பர் 22 அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அதன் பிறகு 23, 24 புரட்சி தலைவி அம்மா அவர்கள் காவிரி பிரச்சனை குறித்து நானே சில தீர்வுகளை சொல்லுகிறேன், சில குறிப்புகளை வழங்குகிறேன் என்று சொல்லி ஒரு உயர் அதிகாரிகளோடு கலந்து ஆலோசித்து அதற்குரிய குறிப்புகளை எல்லாம் வழங்கினார்கள் என்று கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்கள் ஒரு குறிப்பிட்ட பிரபலமான ஒரு பத்திரிகைக்கு வழங்கி இருக்கக்கூடிய பிரத்யேக பேட்டியிலே தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். அப்போது கூட நம்முடைய தொலைக்காட்சியிலே இதை பதிவு செய்யலாம், புகைப்படத்தை எடுக்கலாம் என்று கேட்டபோது இல்லை, இன்னும் ஒரு வார காலத்துக்கு நாம் வீடு திரும்ப இருக்கிறோமே, பின்பு பார்த்து கொள்ளலாம் என்று சொன்னார்கள். அப்படி இருக்கின்ற தருவாயில் திடீரென்று தீபக் போன்றவர்கள் இது குறித்தான ஐயத்தை வெளிப்படுத்துவது அப்போலோ மருத்துவமனை குழு புரட்சி தலைவி அம்மா அவர்களை பார்த்திருக்கிறது. எய்ம்ஸ் மருத்துவமனை மருத்துவர்கள் இது குறித்தான மிகப்பெரிய மருத்துவ குழு பார்த்திருக்கிறது. அதை போல லண்டனுடைய மருத்துவர் ரிச்சர்ட் ஆய்வு செய்திருக்கிறார். அதை போல சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய ஃபிசியோதெரப்பி நிபுணர்கள் புரட்சி தலைவி அம்மாவுக்கு சிகிச்சை அளித்திருக்கிறார்கள். இப்படி எத்தனையோ சிகிச்சை அளித்திருக்கக்கூடிய நிலையில் ஐயம் என்பது கிஞ்சித்தும் இல்லை என்பதுதான் எங்களுடைய கருத்து. புரட்சி தலைவி அம்மாவுடைய வாழ்ந்த இடம் போயஸ் தோட்டம். அந்த போயஸ் தோட்டம் குறித்தான கேள்விகளுக்கு சரியான விடையை கழக பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்களுடைய ஆலோசனை பெற்று அவரோ அல்லது செய்தி தொடர்பாளர் என்ற முறையிலோ நாங்களோ அல்லது கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் அவர்களோ மிகவே நல்ல கருத்துக்களை வெளியிடுவோம். சார், ஓபிஎஸ் அவர்களுடைய தலைமையை கூட கட்சியினர் ஏற்றுப்பாங்க, ஆனால் டிடிவி தினகரன் அவர் தலைமை பொறுப்பில் ஏற்படுறதுக்கு எந்த ஒரு தகுதியும் இல்லை அப்படின்ட்டு அதாவது அவருக்கு நான் பணிவுடன் குறிப்பிட விரும்புகிறேன். கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் நேற்று இன்று இந்த இயக்கத்துக்கு வந்தவர் அல்ல. நீண்ட நெடிய காலம் இந்த இயக்கத்திலே பணியாற்றியவர். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலம் தொட்டு அவருடைய மறைவின் போது புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய நிழலாக இருந்தவர். அதற்கு பிறகு கழகம் 2ஆக பிளவுபட்டிருந்த நிலையில் புரட்சித் தலைவி அம்மாவுடைய தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வந்த சுற்றுப்பயணத்திலே உடன் சென்றவர். அதைப் போல புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் 91 ஆட்சி கட்டில் இருக்கிற போது அவருக்கு துணையாக நின்றவர். 96 காலகட்டத்தில் கடும் சோதனையான நெருக்கடியான அந்த இயக்கம் சந்தித்த போது தன்னை நம்பியவர்களே பல கட்சிகளை தொடங்கிவிட்ட நிலையில் இந்த இயக்கம் பலவீனப்பட்டு விட்டிருக்கிற நேரத்தில் திரு டிடிவி தினகரன் இந்த இயக்கத்தில் அடையாளப்படுத்தப்பட்டு அவருக்கு பொறுப்பு புரட்சி தலைவி அம்மாவுடைய பேரவை செயலாளர் வழங்கப்பட்டு தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வந்தார். 98, 99 நாடாளுமன்ற தேர்தலில் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதன் பின்னால் மக்களவை மாநிலங்களவை உறுப்பினராகவும் இருந்தார். கழக அமைப்பு செயலாளராக திகழ்ந்தார். கழகத்தினுடைய பொருளாளராக இருந்தார். படிப்படியாக பல்வேறு பொறுப்புகளை, இருமுறை நாடாளுமன்ற உறுப்பினர், ஒருமுறை கழகத்தினுடைய புரட்சித் தலைவர் அம்மாவின் பேரவை செயலாளர்,
கழக அமைப்பு செயலாளர், கழகத்தினுடைய பொருளாளர் என்கிற பல கட்டங்களில் பல்வேறு பொறுப்புகளை வைத்துத்தான் இந்த நிலையை அடைந்திருக்கிறார். ஆக கழகத்தினுடைய நிர்வாகிகள் ஒட்டுமொத்தமாக அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். முன்னாடி கேட்டு முனுசாமி அவர்கள் பத்திரிகை சந்திச்சாங்க. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக டிடிவி தினகரன் அவர்களுக்கும் கட்சிக்கும் எந்த விதமான ஒரு தொடர்பும் இல்லை. அவர் குற்றப்பணியிலிருந்து வந்தவர். அம்மா அவர்களை வந்து டெல்லிக்கு வந்து போகக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்ற மாதிரியான கருத்துக்களை வந்து முன் வச்சிருக்காரு. அவர் தவறான கருத்து. ஏனென்று கேட்டால் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஒருவரை எப்போது பயன்படுத்த வேண்டும், எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று தெரிந்த அரசியல் நுண்மா நுழைபடம் கற்றவர். இதனால் இவன் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல் என்று பேசுவதைப் போல மிக ஒருவருக்கு எந்த பொறுப்பை கொடுக்கலாம், எந்த செயலை கொடுக்கலாம் என்பதை ஆழ்ந்த சிந்தனை உடையவராக திகழ்ந்தவர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். அதை போலத்தான் ஒரு 11 ஆண்டு காலம் நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினராகக்கூடிய வாய்ப்பை கொடுத்தார். அதற்கு பிறகு அமைதியாக இருக்க சொன்னார். பல்வேறு வேலைகளை அவருக்கு வழங்கினார். தற்போது புரட்சித் தலைவி அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு தற்போது சோதனையும் துன்பமும் மீட்டு இருக்கக்கூடிய இந்த நிலையில் திரு டிடிவி தினகரன் போன்றவருடைய வருகை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களுக்கு ஒரு நம்பிக்கையும் எழுச்சியும் தந்திருப்பதாக நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இப்போ கட்சி ரீதியான பொறுப்புகளும் முக்கியத்துவமும் கொடுக்காத காரணத்தினால்தான் இப்போ தீபக் அவர் இப்படி பேசுறாருன்ற மாதிரி இருக்கலாம். எல்லோருக்கும் எல்லா வாய்ப்புகளும் தரப்படும். உழைப்பு தான் ஒருவரை உயர்த்தும் என்பதைத்தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களும் கற்றுக் கொடுத்த பாடம். அதே போல டிடிவி தினகரன் அவர்கள் உழைப்பின் மூலம்தான் இந்த நிலைக்கு அடைந்திருக்கிறார் என்பதை எல்லோருக்கும் தெரியும். அவருக்கும் அதை உணர்த்த விரும்புகிறேன். இல்லை, அதாவது புரட்சித் தலைவி அம்மாவுடைய 69வது பிறந்தநாள் விழா எழுச்சியோடு கொண்டாடப்படும். அம்மா அவர்கள் மறைந்தது பிறகு முதலாவதாக பிறந்த நாள். அவருடைய நினைவை போற்றுகின்ற விதத்திலே இங்கு மலரஞ்சலி செலுத்தி அவருக்கான புத்தகம் ஒரு நூல் வடிவத்தை வெளியிடுவதற்காக இருக்கிறோம். இன்னும் பல்வேறு பணிகள், நலத்திட்ட பணிகள் தமிழ்நாடு முழுவதும் முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. அங்கங்கே கழகத்தினுடைய பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கிறது. இப்படி பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற இருக்கின்ற இந்த தருணத்தில் அம்மாவுடைய பெருமைகளை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்போதுமே போற்றி பாதுகாக்கும். பிரச்சனையை உண்டாக்குற அளவுக்கு வந்து இது பண்ணியிருக்காங்க. நேற்று முதலே வந்து ஒரு சில இடையூறுகள் செய்கிற மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் வந்து சொல்லியிருக்காங்க. இல்லை, அது அவர்களாகவே வந்து ஏற்படுத்தப்பட்ட ஒரு செயலை தவிர அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒட்டுமொத்த குழு இங்கே தான், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமே இங்கு தான் இருக்கிறது. அங்கே ஒரு பிரிவு தான் அவர் திரு பன்னீர்செல்வம் கூட இயங்கி கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு 3, 4, 5 பேர் தான். மிக விரைவில் அங்கிருந்தும் கூட நிறைய பேர் இங்கு வருவதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்.